இந்த 3வது பாகத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குடும்பத்தில் நிலவும் கள்ளத்தனத்தால் வரும் பலன்கள். இந்த கள்ளத்தனம் எப்படி வந்துச்சு? மாற வேண்டுமா? மாறுமா? மாறாதா? எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய பலன்கள். அது பலன்கள் என்னன்னு கேட்டா, நான் எந்த பழக்கத்தில் இருக்கிறேனோ, என் நடத்தையெல்லாம் எப்படி இருக்கிறதோ, ஆவிக்குரிய நடத்தை, பூமிக்குரிய நடத்தை, சபை பார்க்கிறது. எதையெல்லாம் நான் கண்டித்து பேசுகிறேனோ, அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்கிற ஆத்துமாக்கள் சபையில் இருக்கும். இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலையில் இருந்தால் கூட ஒரு பயத்தின் அடிப்படையில் கூட இருக்கும். கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய மனுஷன் சொன்ன அர்த்தம் இல்லாத இருக்காதுன்னு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் கூட இருப்பாங்க. அப்போ என் வாழ்க்கை எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார் என்பதுதான் காரியம். இந்த பலன்கள் எல்லாம் பரலோகத்தில் நமக்கு கொடுப்பதற்கு முன்பு பூமியிலே நமக்கு கொடுக்கப்படும். கள்ளத்தனத்தினால் வருகிற பலன்கள், கள்ளத்தனம் குடும்பத்தில் நிலவுவதனால வருகிற பலன்கள். கள்ளத்தனம் இப்போ ஈசாக்குடைய குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு ஒரு மனநோவை ஏசா திருமணத்தின் மூலம் கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் புஸ்தகத்தில் ஏத்தியரில் பொண்ணை உடல, கானானியரில் பொண்ணை உடல, எகிப்தியரில் பொண்ணை உடல, இஸ்மேல் குமாரத்தை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சது இஸ்மவேல். பெற்றோருடைய வளர்ப்பு. இப்போ தாவீதுகிட்ட தாவீதை சொல்ல முடியாது, பெற்றோர் சரியாக வளர்க்கல, அதனால தான் இந்த மாதிரி பெண்கள் வேட்டைக்காரனாக இருந்தால் அந்த மனுஷன்லாம் சொல்ல முடியாது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இல்லைன்னு சொல்ல, வாழ்க்கையை ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. எதுக்கு? அந்த தேவனுடைய அபிஷேகம் வாழ்க்கையை சமாதானமாக வைக்கலன்னு சொல்ல வரேன். சஞ்சலத்தோடு ஓட்டத்து மீது ஓட்டம், நம்பிக்கை துரோகம். என்ன, சில பிள்ளைங்கள்லாம் பிறக்காமல் இருந்தாலே தாவீதுக்கு அவமானங்கள் காக்கப்பட்டிருப்பான். இந்த மாக்கால கல்யாணம் பண்ணி அப்சலோம் பிறந்தான். இதெல்லாம் ஒரு குழந்தை உருவாக்கி அது பேர் வச்சு அதை கொஞ்சம் மகிழ்ந்து அந்த அழகெல்லாம் பார்க்குற பொழுது, இப்போ அப்சலோம்னால தாவீது பட்ட அவமானம் எவ்வளோ அதிகம். அதுதான் சொல்கிறேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்குறப்போ, இதை திருமணங்கள்லாம் நடக்காம இருந்தாலே தாவீதனுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்ல, ஒன்றும் கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன். அந்த ஒரு வருஷத்தை வச்சுனே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தருவேன், ஆனால் அலைச்சல் யார் படுறது? தேவன் தீமை செய்கிறவர்கள் இல்லை. உங்களுக்கு ஏன் அது மேலே ஒரு திருப்தியோ அல்லது ஒரு போதும் என்ற மனப்பக்கம் ஏன் இதில் இல்லைன்றது தான் நான் கேட்குறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நினைவு வச்சு புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாடு மாதிரி வாழ்கிற ஜனங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் வித்து சேர்ந்துருந்துச்சு, இப்போ இருதயத்தில் வித்து சேரணும். ஆண் இல்லை பெண் இல்லை, புதிய சிசி தான் காரியம். இப்போ தாவீது நல்ல திருமணத்துக்கு பிறகு தான் இந்த கரும்புள்ளிங்கெல்லாம் உள்ளே வருது. வாழைப்பை என்ன பண்ண முடியும்? தாய் பாசம் கிடையாது, தகப்பன் தான். தகப்பன் தூக்கி வனாந்தத்தில் போட்டாச்சு. இதெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ண ஒரு பொம்பளைங்கிட்ட பேசுகிறப்போ, அவருக்கு அம்மா பாசம் கிடையாது, பொண்டாட்டியும் சரி கிடையாது, எல்லாரையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நான் போய் இறங்குறேன்னு தான் ஒவ்வொரு பொட்டச்சியும் உள்ளே வந்தது. இதெல்லாம் சுவாரஸ்யமான காதல் கதையாக இருக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில். எல்லாருமே ஒரு மாதிரி எத்தனித்து தான் வந்தாங்க, நான் போய் அவரை திருத்திடுறேன் மாற்றிடுறேன்னு. எல்லாம் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சிங்க. அது வாயை முடிக்கிச்சிங்க உள்ளே வந்தோடனே. தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த பெண்கள் எல்லாம் தாவீது பாதி யாரும் இல்லைன்னு தான் வந்தாங்க. வந்த பிறகு பார்த்தா இந்த மனுஷன் பயங்கரமான ஆளாக இருக்கும், லேஸ்பட்டவே இல்லை இந்த ஆளுன்ற மாதிரி ஆகி எந்த பொம்பளையும் பேச முடியல. ஏன்னா அவளுக்கு புள்ள பிறக்க ஆரம்பிச்சிடுச்சு, அவளுக்கு ராஜ்யபாரத்து மேலே ஆசை வந்துடுச்சு, தாவீது மேலே ஆசை கம்மியாயிடுச்சு. அடுத்த சிங்காசனம் நம்ம பிள்ளைய ஏற்றணுன்ற அந்த டார்கெட்டுக்கு போயிட்டாங்க. தாவீது கூட வாழ்ந்தாங்களா, தாவீது கூட தங்கியிருந்தாங்களான்ற மாதிரி ஆகிடும். எதனா பேசுனா பிரச்சனை ஆகிடும் இல்லையா? சர்வாதிகாரி அவர். ஆனால் தாவீது யாரையும் நொந்து கொண்டதோ, கோபப்பட்டதோ, கெட்ட வார்த்தை பேசுனதோ, இல்லை தூஷிச்சதோலாம் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் அது ஒரு அட்ராக்ஷன். புதுசாக உள்ளே வரத்துக்கு இதுவெல்லாம் ஒரு லீடு மாதிரி, இதெல்லாம் ஒரு வாசல் திறக்கிற மாதிரி. அவரை மாதிரி நல்லவங்க கிடையாது, அவரை மாதிரி நல்லவர் கிடையாது. இது மாதிரி ஒரு குருட்டாம்போக்கில் எல்லாம் சேர்ந்தது தான். மறுமணி ஆட்டிகளும் தனியாக குவார்டர்ஸ் கட்டுற அளவுக்கு போயிடுச்சு. இது தாவீது திருமணத்துக்கு அப்புறம் நடந்த காரியங்கள். இது ஈசாக்குடைய வீட்டில் என்ன நடந்துச்சுனாக்கா, ஈசாக்கு நல்ல அருமையான மனைவி கிடச்சாச்சு. ஃபுட் அண்ட் பெட் வாஸ் வெரி பர்ஃபெக்ட் இன் இஸ் லைஃப். உணவுக்கு அப்புறம் ஒரு படுக்கை, இந்த தாம்பத்திய வாழ்க்கை ஆசீர்வாதம், இதெல்லாம் ஈசாக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்போ தவறு ஏசா பண்ணான்றது தான் தலைப்பு செய்தி. ஏசா இப்படி பண்ணிட்டான், ஏசாவை கர்த்தர் வெறுத்தான். இதெல்லாம் உண்மைதான். இந்த இடர்கள் நிறைந்த வாழ்க்கைகளை ஈசாக்கு ஒரு நாள் கூட கெடுத்து கிடையாது. எங்கே போகிற, எங்கே வர, எங்கே என்ன செய்கிற,
இஸ்மவேல் வனத்தில் இருக்கான். இஸ்மவேல் வனத்தில் இருக்கான். நம்ம வீட்டில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவன் வனத்துக்கு வேட்டையாட போகிறான். இப்போது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் எனக்கு தேவையற்ற ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ என் பொண்ணோ பையனோ இங்கே படிக்கிறாங்க. என்ன சொல்லணும் நான், நமக்கு ஆகாதவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. இது மாதிரி எந்த காஷனும் கொடுத்தா மாதிரி தெரில, எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தா மாதிரி தெரில. சில சமயத்தில் பிள்ளைங்களை வளர்ப்பாங்க பாருங்கள், அப்படி பூ மாதிரி வைப்பாங்க. மேனிக்கு நோம பூமிக்கு நோம திட்ட மாட்டாங்க, எதுவும் இல்லை. அதை பயங்கரமான ஒரு அறிவுஜீவியாக வளரும். அதாவது அறிவுஜீவினா என்ன, ஞானம் உச்சகட்டம்னு சொல்ல, ஞானத்தின் உச்சகட்டம் கூர்மையான அறிவுலாம் சொல்ல, அது பயங்கரமான எதிர்மறையான ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கும். ஆமாம், ஞானத்துக்கு எதிர்மறையான என்ன, அஞ்ஞானம் அதிகமாக இருக்கும், புத்தி குறைவாக இருக்கும், மங்குதல் இருக்கும், பின் தங்குதல் இருக்கும், மங்கி எரிக்கிற தீபமாக இருக்கும் ஞானத்தில். இதை அப்போ தான் பார்த்துக்கிறாருல்ல. அதனால் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் அவங்ககிட்ட வளர்க்குறது அன்பு பாராட்டுறது தவறு இல்லை. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும், தண்டிக்கிற நேரத்தில் தண்டிக்கணும், மன்னிக்கிற நேரத்தில் மன்னிக்கணும். இது சுத்தமாக ரெபேக்கால்னு இருந்துட்டார் அந்த மனசு. ரெபேக்கால் ஈசாக்குக்கு என்ன பிடிக்கும், தாய் வீட்டு பக்கம் கூட அந்த அம்மா திரும்பல, நல்ல அதெல்லாம் எடுத்துக்காட்டலாம் சொல்லலாம். ஆனால் பிள்ளை வளர்ப்பில் ரெண்டும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த அடுப்பங்கரையிலெல்லாம் இவர் யாக்கோபு ரொம்ப உதவியாக இருக்கார் தாய்க்கு. தேங்காய் துருவி கொடுக்குறாரோ, மசாலா அரைச்சி கொடுக்குறாரோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுக்குறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் ஈசாக்குக்கு ஏசானா கொல்ல பிரியம். ஏன்னா வனவேட்டைக்கு போய் அந்த வெள்ளாட்டு கறியெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றது. இவர் நான் வெஜிடேரியன் ஈட்டர் பிரியர், உணவு பிரியர் இவர். அந்த அம்மா சமைக்கிறதுலே ஒரு பெரிய கலைவாணி அந்த அம்மா. அப்போது இது குசினி வேலைக்கு இதை யூஸ் பண்ணாங்க, அது வனவேட்டைக்கு அதை யூஸ் பண்ணினாங்க. தகப்பன் ஒன்றை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு, தாய் ஒரு பிள்ளைய கையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வீட்டிலே இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுருச்சின்ற மாதிரி தான் இருக்கும். யாக்கோபு பக்கம் நம்ம வரல, ஏசா பக்கமும் நம்ம போகல. பிரச்சனை ஈசாக்கு கிட்ட. தாவீது மன்னிக்கும், காயின் கர்த்தருடைய சாபத்தை பெற்றான். ஆதாம் மேலே எதுவும் வரல, ஆனால் வழக்க தவறிட்டான் அந்த மனுஷன். ஒரு பிள்ளையை ஆசீர்வாதமாக கொண்டு வருகிறதும் நீங்கள் சாபத்துக்களை கொண்டு வரதும் பெற்றோரிடத்துல கூடுமானவரை இருக்கும். சிலதெல்லாம் பெற்றோர்கள்லாம் கண் திறக்கப்படலை, ரட்சிக்கப்படலை. என்ன மாதிரி முதல்ல நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, இதெல்லாம் நம்ம தாவீது கதை மாதிரி. ஆஃப்டர் மேரேஜ் தாவீது இப்படிலாம் பண்ணார், முதல்ல ஒன்றும் தெரியாது. இது அந்த மாதிரி கண் திறக்கப்படாத காலம். எவனை ரட்சிக்கிறாரோ அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ சபை அப்படி இல்லை. சபை இளம் தம்பதிகளால் நிறைந்திருக்கிறது, இளைஞர்களால் வாலிபர்களால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு இது போதித்தே ஆக வேண்டும். அன்றைக்கி சொல்லித்தரத்துக்கு எனக்கு ஆள் கிடையாது. வேறு மாதிரி தான் ப்ரீச்சிங்ஸ்லாம் இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னே. இதை போடாத, அதை போடாத, இதை உடுத்தாத, அதை உடுத்தாத, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அந்த மாயமான தாழ்மை தான் அப்போது. அந்த தாழ்மைன்னு போதிக்கப்பட்டுச்சு, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி வாழ்ந்தும் காமிச்சாங்க. அது இப்போ அதுக்கு சந்ததியர் அதுக்கு எதிர்மறையான ஒரு ஜீவியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. மொத்தமும் போச்சா, கேட்டவன் செத்து போனான், பிரிச்சு போனவனும் செத்து போயாச்சு கர்த்தருக்குள்ள. அடுத்த சந்ததி இப்போ ஆடம்பரமே அடையாளமாக மாறிடுச்சு. அப்போது உரைக்கப்பட்ட போதனை, கேட்ட சத்தியம், உரைக்கப்பட்ட சத்தியம், செஞ்ச ஊழியம் எது வீண் போல. ஆனால் மாறுது இல்லையா? அப்போ அதுதான் அரசியலாக இருந்துச்சு, அதுதான் மையப்புள்ளியாக இருந்துச்சு பேசுறது. ராஜ்யம் பற்றியெல்லாம் யாரும் பேசலை. அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இங்கே பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய கவனக்குறைவு, இடரல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த இடரல் தான் முதல்ல. என்னால் என் பிள்ளைகள் இடரல் அடையக்கூடாது. ஆமாம், இப்போ மீகால் மட்டும் வீட்டில் இல்லை, மீகாலுக்கு அப்புறம் மாக்கா வந்தால், அப்சலோம் அவங்க அம்மா, இந்த மாதிரி நிறைய பெண்கள் உள்ளே இருக்கிறாங்க. இவர் போய் அபிகையில கல்யாணம் பண்ண வந்துட்டார், அம்மனோவாமி சேர்த்து கூட்டின்னு வந்துட்டார். என்னடா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தா 2 பொண்ணையும் ஒரே டைமில் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா சவுலுக்கு என்ன இருக்கும்? அட படுவாவி, என்ன வேலை பண்ணம்மா, உனக்கு துரோகம் பண்ணிட்டாமான்ட்டு அவன் ஆரம்பிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே போகல, ஈசாக்கு வீட்டில் தான் இருந்தார். ஆனால் எங்கேயுமே போகலனாலும் எங்கே இருக்கிறதும் வீட்டில் இருந்தே எல்லாமே ஆப்ரேட் பண்ண தெரியணும். ராஜ்யத்தினுடைய ஞானம் அது. நாங்கள் அதுக்குன்னு புறப்பட்டு போன அவசியம் இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு நிர்வாக கிருபை உங்களுக்கு வரணும். அது ராஜ்யத்தின் ஞானம். என் பிள்ளை என்னால் இடரல் அடையக்கூடாது. நான் உடுத்துறதுனால உன் பக்கத்து வீட்டுக்காரன் இடரல் அடைகிறான், நான் நகை போடுறது, நான் போடுறது இல்லை சொல்கிறேன். இந்த நகையாலேயோ
இல்லை புன் நகையாலேயோ மற்றவன் இடரல் அடைகிறான் அப்படின்றது, மூணாவது மனுஷன் இடரல் அடையான்றதுக்கு என் வஸ்திரத்தை மாற்றுறேன்னா, என்னுடைய காஸ்டியூமே மாற்றி நான் ஒரு மாதிரி மாயமான தாழ்மைக்கு வர ஒப்பு கொடுக்குறேன்னா, என் சொந்த பிள்ளைகள் என்னால் இடரல் அடையக்கூடாதுன்றது தான் மகா பெரிய சத்தியம், முக்கியமான காரியம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க முடியாது என் பிள்ளைங்கள் லிட்டர் அழிஞ்சா. நான் வாயை திறந்து சொல்லலாம் இல்லையா? நமக்கு ஆவாத குடும்பம் ஒன்று இருக்குதுனாவது சொல்லலாம் இல்லையா? ஒழுங்கற்று இருக்கிற எந்த சகோதரனும் சேரக்கூடாதுனாலும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நல்லா பாருங்கள், இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இருக்கிற பகைமை ஏசாவுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில. அதை பற்றி எந்த குறிப்பும் காணப்படலை. தகப்ப நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ஜனங்கள் பிள்ளைகள் பழக வருவாங்க. தாய் தகப்பனுக்கு பிரியமற்ற ஜனங்க அல்லது கசப்புக்குள்ள இருக்கிற ஜனங்க, பகைமை பாராட்ட ஜனங்க பிள்ளைகளை வேறு விதமாக சந்திக்க வருவாங்க, தகவல்களை சேகரிக்க வருவாங்க. நிறைய பேர் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க போய் கோவப்பட்டுட்டு. அந்த பசங்க வாலிப வயசில் ஏதோ தவறு செஞ்சால் கூட்டு புத்தி சொல்லாமல் இவங்க முன்னணி காதல் கல்யாணத்தை முன்னணி நடத்தி நாசமாக போன ஜனங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களை பறி கொடுத்து விசுவாசிகள் கண்ணீரோடு கம்பளையோடு வாழ்க்கையை முடித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்? பிள்ளைங்கிட்ட பேசவே கிடையாது, என்னதான் பண்ணுதுங்கன்னு தெரியாது. பிள்ளைங்கிட்ட பேசணுமா இல்லையா? குடும்ப விஷயம் சொல்லணுமா இல்லையா? இது எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இது இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இது கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சாலும் இந்த மனுஷன் அனுப்பிச்சிட்டாரு தாத்தா, இவங்களை பார்த்தா கூட வழியில் பேசாத, இவங்க நமக்கு ஆகாதவங்க, இவங்களால் நமக்கு பிரச்சனை தான், கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சாலும் சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை, சொல்லலை. வாலிப வயசில் என்ன தெரியும்? நான் வனத்துக்கு வா, நான் வேட்டையாட சொல்லித்தரேன்னு சொல்லி அவர் சீனியர் ஜூனியர் மாதிரி ஆகி இது போய் சொல்லியிருக்கேன், எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை எழுந்துட்டேன் நான். அது தோத்தாங்குடி. ஆக்சுவலாக சேஷ்ட புத்திர பாகம் இஸ்மேலுக்கு தான் வந்திருக்கணும். ரெண்டும் ஃபெயில் ஆன கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? ரெண்டும் ஃபெயில் ஆகி போகுது டுட்டோரியலுக்கு. எங்கே இருக்கும்? ரெண்டும் டிக்கெட்டில் உட்காந்து சிகரெட் பிடிச்சின்னு இருக்கும். டுட்டோரியல் போடுறதுனால சொல்ல, ஃபெயிலியர் கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. படிக்கிற பசங்களும் சிகரெட் பிடிக்கலன்னா பிடிப்பாங்க, பிடிக்கிறவன் பிடிக்கிறான். தோத்தவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அன்பு இருக்கும். நானும் தோத்துட்டேன், நீயும் தோத்துட்டேன். நோயாளிகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், எனக்கும் சுகர் உனக்கும் சுகர் இருக்குங்க. அவங்களுக்குள்ள அது ஒரு ஐக்கியம் இருக்கும், அது ஒரு அன்பு இருக்கும். என் பலவீனம் உனக்கு இருக்குது, உன் பலவீனம் எனக்கு இருக்குது. குடிகாரனாக இருக்கட்டும், சிகரெட் பிடிக்காரனாக இருக்கட்டும், சீட்டாட்டனாக இருக்கட்டும், சபைக்கு போகிறவங்ககிட்ட ஒண்டி இது இருக்காது. அங்கே வந்து ஒன்றோட ஒன்று வேறு மாதிரி இருக்கும், எதிரி மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற எல்லா சிற்றுமை பிரிவுகளும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கும்பலாக சந்தோஷமாக இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. கூட்டுக்குடின்னு சொல்லலாம். சண்டைலாம் அவங்களுக்குள்ளே வராது. அவங்க வேணால் அது எல்லாம் முடிச்சுட்டு மற்றவங்கள்ட்ட குடிகாரங்கிட்ட சண்டைக்கு போவானுங்க எல்லாம், மாமா மச்சான் பேசிக்கினேன். இல்லை, எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இது தோத்தாச்சு. சேஷ்ட புத்திர பாகத்தை இஸ்மேலுக்கு வரணும். பரிகாசனாவது இழந்துட்டானா சொல்லியிருப்பான், ஏமாற்றிட்டானுங்க என்னையும் அப்படி தான் அங்கிள் பண்ணிட்டாங்க, இந்த ஃபேமிலியே இப்படி தான்ப்பா விடுப்பா நீ. இதுவும் மைனஸ், அதுவும் மைனஸு. அவ்வளோதான், இறக்கத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து அவ்வளோதான். எங்கள் அப்பா எப்போவுமே என்னை வெள்ளாட்டு கறிக்காக தான் பயன்படுத்துகிறாரு. ஆமாப்பா, என்ன பண்ணுறது, என்னையும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. எது கேட்டாலும் அது வேறு மாதிரி. அந்த பிள்ளையை தான் வசப்படுத்தி ஈசாக்குக்கு வேறு விதமாக சவால் கொடுத்து, நான் பாடுறா என்னையா வீட்டை விட்டு அனுப்புறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்தேன் பார் சம்மந்தியா, அவன் பையனை முடிஞ்சா நீ காப்பாற்றி வச்சுக்கோ. என் பொண்ணை விரும்பிட்டான், கல்யாணமே ஆயிடுச்சு 2 பேருக்கும். எவ்வளோ ஒரு அவமானம் ஈசாக்குக்கு தெரியுமா? எழுத்தின்படி எல்லாம் ஈசாக்கு பலிபீடத்தில் வச்சது 22வது அதிகாரத்தோடு முடிச்சிடுவாங்க. ஈசாக்குக்கு முதிர் வயதில் எவ்வளோ பெரிய மன முதிர்ச்சி, எவ்வளோ மன முறிவு உண்டாச்சு தெரியுமா? அது கொஞ்ச நாள் வந்து இந்த யாக்கோபும் இல்லை, ஏசாவும் இல்லை, வீடு காலியாக இருந்தது. இந்த கேழனும் கேள்வியும் தான் வீட்டில் இருந்ததுக்கு. நேராக 2 பேரும் சாவுக்கு வரானுங்க, அண்ணனும் தம்பியும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவனுக்கும் பொண்டாட்டிங்களுக்கு பஞ்சம் கிடையாது, அவனுக்கும் பொண்டாட்டிங்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஏசாக்கும் சொல்கிறேன், யாக்கோப்புக்கும் சொல்கிறேன். 2 பேரும் டசன் கணக்கில் பொண்டாட்டி மறுமனையாட்டி வச்சுருக்கானுங்க. ஒரு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. சரி, ரெபேக்கால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செய்யும். வீட்டில் எவ்வளோ ஜனங்க இருந்திருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் போய் மாட்டணுமா? இந்த வீட்டில் இந்த சண்டை மட்டும் வரலன்னா எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? லாபானுடைய பொண்ணு இங்கே கொண்டு வந்திருக்கலாம். அப்படியே நம்ம ராகேலையும் லேயாலையும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் லேயால் உள்ளே வந்திருக்குமான்றது கூட தெரியாது. இது தனியாக போனதோடு தான் கோழி அமுக்கிறப்ப நம்பிக்கிட்டான். யார்? லாபான். கூஜா பார்வை கொண்டு கொடுத்துட்டான், நசல் கொண்டதை கொடுத்துட்டான், அப்புறம் நலமானது அப்புறம் கொடுத்தான். வெறுமன் என்னமோ ராகேல், கடிச்சது என்னமோ லேயால். அதான் வாழ்க்கை. பெற்றோர் இல்லாத கல்யாணம்,
ஆவிக்குரிய வா பரிசுத்தாவினர் இல்லாத கல்யாணம். ஆவிக்குரிய பெற்றோர் என்னென்ன மகிமைப்படுத்தலை. பரிசுத்தாவியனர் தாயாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் தகப்பனாக இருக்கிறார். 2 பேரும் இல்லாத கல்யாணம் மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள்ளே முடியும். காலையில் பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னே பார்த்தா ராகிகள் மாதிரி இருப்பாங்க தம்பதிகள், அது துணைகள். நமக்கு ரொம்ப கண்களுக்கு பிரியமாக நம்ம இறுதிக்கு ஏற்றவங்களாம் இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தா கூச்சா பார்வை கொண்ட லேயால் போல் இருக்கும். குறைகள் நிறைய வெளில வரும். அப்போ தான் அதுக்கு சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடப்பதுக்கான காரணம் என்ன? ஈசாக்கு நான் வெள்ளாட்டுக்கறி தின்றது தப்பு கிடையாது. ஆனால் பிள்ளைகிட்ட கூட பேசலை. வனத்துக்கு போ, வெள்ளாட்டுக்கறி எடுத்துன்னு வா. நீ வனத்துக்கு போ, வெள்ளாட்டுக்கறி எடுத்துன்னு வா. வனத்துக்கு போகிறதே வீட்டுக்கு வேட்டையாடி கொண்டு வரதான். இல்லைன்னு சொல்ல, தப்பு இல்லை. ஆனால் பிள்ளைகிட்ட இதெல்லாம் குடும்ப விஷயம் பேசணுமா வேணாமா? ஒரு தகப்பன் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு இடத்துல கூட எழுதப்படலை இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான்னு. அதே மாதிரி அவன் வந்து சவால் விட்டான்னு எழுதப்படலை. அந்த சம்பவமே அது தானே. யார்? இஸ்மாயில் சம்பவமே. என்னையோட அடிச்சு துரத்துறீங்க, என்னையும் எங்கள் அம்மாவையும் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டிங்க. ஒரு துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிச்சிடுவார் உங்கள் அப்பா. எனக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திரப்பாகலாம் உனக்கு வந்துடுச்சு. அவங்களுக்கு குழந்தை பிறகுற வரைக்குங்க. அதுக்கப்புறம் எங்களை துரத்திட்டாங்க, பயன்படுத்தி எங்களை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஆகாரம் சொல்லியிருக்கோம். கடைசியில் அவ பார்த்தா இந்த எபிரேயர் குடும்பம் வேணாம், இயேசு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போய் எகிப்து தேசத்தால் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன், இந்த தெய்வம் வேணாம், ஒன்றும் வேணான்னு தான் போனது தான் அது. வண்ணத்திலே இருந்து பெரிய வில்வித்தக்காரனை மாதிரி அம்மா வந்து காமிச்சிட்டா, எகிப்தியர் நாங்கன்னு. எபிரேயர்களால் நாங்கள் பட்ட துரோகம், அவமானம், அசிங்கம் போதும், எங்களுக்கு எகிப்தியர்லேயே நான் பொண்ணை கட்டுறேன், எங்களுக்கு வேணாம் அந்த இயேசு வேணாம், சபை வேணாம், பெந்தகோஸ் வேணாம், பரிசுத்தம் வேணான்னு சொல்லிட்டு போய் பின்வாங்கி போகிற ஜென்மங்கள் அதுக்கு சமமாக தான் இருக்குது இந்த இஸ்மாயில் குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னு கூட சொல்லலையே ஐயா. அவ்வளோ பிஸியாக என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஈசாக்கு விதவை தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றோம். ஈசாக்கு ரெபேக்காலோட விளையாடினா, இதெல்லாம் நிறைய நானே பேசியிருக்கேன். 40 வயசு கல்யாணம் ஆச்சு, 60 வயசில் பிள்ளை பெற்றார், 20 வருஷம் மலடி தன்மையாக இருந்தால் இவர் ஜபத்தை கேட்டு கத்திர பிள்ளை கொடுத்தார். எல்லாமே சந்தோஷத்துக்குரிய காரியம். ஆனால் வாயை திறந்து பேசினா முத்தா சிந்திடுவாங்கல்ல. பேசணும் பசங்கிட்ட. சில பேர் பசங்கிட்ட பேச மாட்டாங்க, பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டாங்க, பிரச்சனைக்காகவே பேச மாட்டாங்க. வந்த பிறகு பேசாத இருப்பாங்க. சில பேர் பயப்படுவாங்க, இந்த விளைவுகளில் எதனா அசம்பாவிதம் நடந்துருமோன்னு. நான் வரத்துக்கு முன்னே பேசுங்கன்றேன். ராஜ்யத்தினுடைய ஞானம் இது. வந்த பிறகு எடுத்துகிட்டு வந்தீங்க ஜப குறிப்பு. பொண்ணு ஒருத்தரை விரும்புகிறான், பையன் ஒருத்தனை விரும்புகிறான், நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னா அந்த ஜபம்லாம் எவன் ஜபம் பண்ணாலும் அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ஆயாச்சு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருப்பான், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு செய்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பான். எவன் ஜபம் பண்ணாலும் அது விளங்காது. அதாவது என்ன சொல்கிறது, அது தடை செய்ய பண்ண முடியாது. அவன் போயிட்டான், மனம் திரும்பலை, அவன் மனம் மாறிட்டான். அவங்க சாய பண்ணினாங்கன்னா சாய பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? நம்பி தான் அமிச்சோம் காலேஜுக்கு, நம்பி தான் அமிச்சோம் படிக்க, நம்பி தான் அமிச்சோம் வேலைக்கு, நம்பி 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 நம்ம வந்து வெம்பி அழுகிற அளவுக்கு பண்ணுறாங்க. மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. இது வந்து சபை சொல்லித்தருது. ஆலயவாசிகளாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, அதாவது ஆலயமாக வாழ்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய நம்பிக்கை நீங்கள் சம்பாதிங்க. உங்களை பரலோகம் நம்பணும். நான் இவ்வளோ போதித்திருக்காண்டவரே என் பிள்ளைக்கு நீர் பார்த்துக்கொள்ளும், எதுவுமே நான் செய்யாமல் பார்த்துக்கோன்னா எப்படி அது சாத்தியமாகும் சொல்லுங்கள்? குருட்டாட்டுத்தனமாக இல்லை இதெல்லாம், மௌடிகமாக இல்லை இதெல்லாம். நான் புரட்சிகரமான பேச்சு பேசணும்னு வரல, சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளை எதுவும் நோவாது வைக்கணும், நொந்து கொள்ளாமல் வளர்க்கணும், ஆனால் கர்த்தர் வண்டி வேலை எடுத்து பாதுகாக்கணும்னா முடியாது. யோபுக்குடியதெல்லாம் வேலை எடுத்து பாதுகாத்தாருன்னா அவங்க வந்து சர்வங்க தகன பலி செலுத்துகிறாங்க. இது கொடுக்கறதுக்காக சொல்ல. போய் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வீட்டில் விட்டு நீங்கள் கொண்டு வாங்கடான்னா வந்தாங்க. இந்த பசங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிறகும் வந்தாங்க. நிர்வாகம் அந்த மாதிரி கண்ட்ரோல் அப்படி இருக்குது அப்பா கிட்ட. இப்போ மருமகள் எதிர்க்க பேச முடியாத சில விஷயம்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வான்னா வராங்க. சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பிதாவனோட ஐக்கியம் குமாரனுக்கும், குமாரன் ஐக்கியம் பிதாவுக்கு இருந்தால் அந்த குடும்பம் வேலையடிக்கப்பட்டு காக்கப்படும். எதுவுமே கண்டுக்காமல் வாழ்ந்து கொண்டு ஏசுனா அக்கிரம சேகர ஊழியக்காரனுக்கு கர்த்த சேகரது இல்லை. அப்போ விசுவாசிங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால் பாவிக்கு பங்கு அது. இதனால்தான் வரும் பலன்களை தெரிந்து கொள்ளணும். அந்த முதுமையில் பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, அவன் டசன் கணக்கில் மறுமனையாட்டி பொண்டாட்டின்னு வச்சுருக்கான். வீட்டில் யாருமே இல்லை ரெபேக்காலுக்கு ஒத்தாசைக்கு. வேலைக்காரங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உறவுகள் எங்கே போச்சு? இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு ஆட்கள் இல்லாமல் என்ன பண்ணுறது? நம்ம இவ்வளோ பணம் காசு சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறது?
நம்ம சாதாரண குடும்பமாக இருந்தானே மேலே வந்தோம். இப்போ உள்ள காசு இருக்கு. இப்போ சாப்பாடெல்லாம் மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், நல்லா ஆரோக்கியம் வாழனாக்கா 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு மாதத்துக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறேன், அதுவே அதிகம். கஞ்சி கிஞ்சி குடிச்சிக்கின்னு ஏதோ ஒரு துண்டு கறி சாப்பிட்டுக்கின்னு ஒரு மீன் வாங்கி 2 பேர் புட்டு சாப்பிட்டுக்கின்னு ஹெல்த்தியாக வாழணும்னு நான் சொல்கிறேன். 5000 ரூபாய்க்கு மேலே ஆகாது உங்களுக்கு மளிகை சாமான். வீட்டுக்கு கடன் கிடையாது, நோயும் கிடையாது. அப்போ 5000 ரூபா மளிகை சாமான் டூ மச்சாக இருக்கும். இது உண்மை. நிறைய பென்ஷனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்துக்கு தான் அதிகமாக போகும், உணவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம இங்கே உணவை பிடிச்சிட்டோம், மருத்துவ செலவு கிடையாது, நோய் கிடையாது. ஆனால் பேசுத்தோடனே கூட ஆள் இல்லாத அளவுக்கு போயாச்சு. பேரம்பேத்திகளை பார்த்ததே கிடையாது. ஈசாக்கு, ரெபேக்கால். இதோட பனிஷ்மெண்ட் என்னையா வேணும்? கர்த்தர் மோடு இருக்கிறார். புறஜாதிகமாக சொன்னாங்க, நீர் எங்களுக்கு எதுவும் செய்யாத, நாங்கள் உன்னோட உடன்படிக்கை போடணும்னு. எல்லாம் உண்மைதான். முதுமைக்குரிய ஆசீர்வாதம் பேரம்பேத்திகள் இல்லையே. எல்லாம் சாவுக்கு வந்து நிற்கிறானுங்க தகப்பனுடைய பிரேதத்தை எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரூபனையும் பார்த்தது கிடையாது, ஒன்றுத்தையும் யாக்கோபுடைய பசங்களையும் பார்த்தது கிடையாது, ஏசாவுடைய பசங்களையும் பார்த்தது கிடையாது. அந்த பெண்கள்லாம் காட்டவும் விரும்பல, இந்த குடும்பத்தோடு இறங்க முடியல. அவங்களாம் வேணாம், நீ வேணா போய் உங்கள் அப்பா பார்த்துருவான்ற மாதிரி ஆகிட்டாங்க. நடுவில் வந்ததே கிடையாது 2 பாவிங்களும். யாக்கோபும் வரல, ஏசாவும் வரல. இந்த கிழங்கழி வீட்டில் தான் இருந்ததுங்க. என்ன வலை வந்து என்ன பிரயோஜனம்னு சொல்கிறேன் நான். இது எல்லாம் வந்து நம்ம மாற்றி அமைக்கக்கூடும். யோபு எவ்வளோ அழகாக வாழ்ந்தார். ஜாதியான இன ஜனங்களோடு என்ன ஜெகஜோதியான வாழ்க்கைன்னு வாழ்ந்தாருன்னு சொல்கிறேன். அந்த பிசாசு உள்ள பூந்து அழிக்கிற வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் யோபு ரொம்ப தனியாகிட்டார். வியாதி வந்துச்சு, வறுமை வந்துச்சு, சரீர பிரச்சனைகள்லாம் அதிகமாச்சு. அந்த பிள்ளைங்களாம் இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? குடும்ப நிர்வாகம் சொல்கிறேன். சொத்து மட்டும் இல்லை, கர்த்தர் எப்படி மகிமைப்பட்டார், வேலை அடித்து பாதுகாக்கிறார். நீங்கள் எதை காத்துக்கொள்ள நினைக்கிறீங்களோ கர்த்தர் வேலை அடைப்பார். நீங்கள் காத்துக்கொள்ள மாட்டீங்க, கர்த்தர் மட்டும் வேலை அடைக்கணும்னா முடியாது. வரும் பலன்களை சொல்கிறேன். கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. இது ஒரு கள்ளத்தனம் தான். இது பிள்ளைங்க உலகில் ஒரு கள்ளத்தனம். நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் சொல்லாமல் உங்கள் அண்ணன் நான் சொல்லுவான். நான் சபையை போதிக்காமல் தசம் வாங்கிறது கொடுத்து நான் சொல்லாமல் எவனா யூடியூப்பில் போடுறான்னா அதுக்கு நான் பேசாமல் இருக்க முடியுமா? சபையில் நான் சொல்லாமல் எங்கள் அண்ணன் அவன் சொல்லுவான். இல்லை வரப்போ ஒரு விருந்தாளி பிரசங்கியாரை வச்சு பேசுவாங்க சில பேர்லாம். அவன் பேசிவிட்டு அவன் ஃபோன் நம்பர் அவன் வாங்கின்னு போயிடுறான். இப்போல்லாம் தசமாவும் கொடு, ஆனால் இங்கே கொடுக்காதீங்க கொடுன்றான். சுத்தம் மாற்றி விட்டு போயிடுறான். எதுக்கு? வாய் கர்த்தர் கொடுத்துருக்காரு, பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, அனுகிரகம் கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்காரு. பேசுகிற என்ன குறைச்சில்ல? இதை கேட்டு யாரும் வந்து போயிடுவாங்களா? இதை கேட்டு சபை கழிச்சிருப்பான்? இல்லை, சபை கூடுது. சபை கூடுது. வருமானத்துக்காக பேசலை. இது வளர்த்து விசுவாசனை வளர்த்துக்காக சொல்லப்படுகிற காரியம். 1000 யூடியூப்பில் போடலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இந்த அவமானத்தெல்லாம் கண்டோ இல்லை இந்த நிந்தையோ இந்த விமர்சனத்துக்காக நம்ம சத்தியத்தை வித்துற முடியாது. விசுவாசிய வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தை அணைக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் அது சுடரொளி பட்டயமாக மாறணும். அந்த மாதிரி தான் ஆவிக்குரியத்தில் நான் பேசாமல் ஒன்றும் வராது. நான் பேசி தான் ஆகணும். செய்யணும்னு இருக்கிற கல்யாணம் செய்யாதுன்னு சொல்லி தான் ஆகணும். தப்பே இல்லை. இதில் போனால் இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் ஆகணும். அவங்க என்ன நினச்சிவாங்க, அவங்க சபையை விட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் பார்த்தாக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து போக வேண்டியதான் ஒரு நாள். அப்புறம் பரலோகத்துக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறது, ஊழியக்காரனே அக்கிரம செய்காரன்ட்டு அகன்று போங்கள். எதையாவது ஒன்று தக்க வைக்கணும்னு நினச்சா எழுந்துரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஜீவனை இழக்க நினைக்கிற ரட்சிக்கப்படுவான், ஜீவனை காத்துக்கொள்ளுறேன் இழந்து போவான். நான் காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய பிரயாசம். எவ்வளோ நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, எவ்வளோ நான் போதித்திருக்கேன். சபையை காத்துக்கொள்ளும், வேலை எடுத்து கர்த்தர் பாதுகாப்பார். குடும்பத்துக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன். பொருளாதாரத்தில் சொல்ல இவ்வளோ சத்தியத்தை போட்டு இவ்வளோ பிள்ளைங்களை இவ்வளோ பயபக்தியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காத்துக்கொள்ளுக்கு ஆண்டவரே, கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாப்பார். நான் எதுவுமே செய்யலை, இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சுகஜீவியம் செய்து கொண்டிருக்கிறேன். சுகபோக வாழ்க்கையில் நான் பிரியப்பட்டு சொத்துக்கள் சுதந்திரங்கள் உருவாக்கல மூல காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளை பற்றி கவலைப்படலை. பிள்ளைக்கு பரிசுத்த ஜீவத்தை பற்றி கவலைப்படல. அவங்க தோழமை குறித்து நான் அக்கறை எடுத்துக்கல. அவங்க யார்கிட்ட பழகிறாங்கன்னு நான் பார்க்கல. பொதுவாக சொல்கிறேங்க, என் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துக்கிறேன்னு பெருமையாக பேசுகிறேன். கரெக்டாக வைப்பாங்க திருமண நேரத்தில் பசங்க. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தழுவேன். தலை குனிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. அதோட திருமணத்தோடு போகாது. முதுமை மிக மோசமான முதுமை காலமாக எனக்கு இருக்கும். ஆமாம், நான் தான் சொல்லிட்டேன், 5000 ரூபாய்க்கு அதிகபட்சம் 5000 போதும். வயதிக காலத்தில் என்ன சாப்பிட முடியும்? அதுக்கு மேலே சாப்பிட்டா மருத்துவமனைக்கு போவோம்.
இந்த 5000 பட்ஜெட் இல்லை, 15,000 மருந்து வாங்கி சாப்பிடணும். 5,000 போதும், வயசான கிழவன் கிழவி சாப்பிட்றதுக்கு 5,000 போதும். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்கலாம், எல்லாம் கஞ்சியில் போயிட்டாங்க. மதியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி 5 மணி 7 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். அதுவும் 3 வேளை ரைஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது யாரும். அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்டா நீங்கள் மருத்துவ செலவு மிச்சம் பண்ணலாம், நோய் நொடிக்கு விலைக்கு வாழலாம். நடைமுறை. எத்தனை லட்சம் பென்ஷன் வந்து என்ன பிரயோஜனம், எத்தனை வீட்டு வாடகை வந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ சொத்து பத்துக்கள்லேருந்து ஒரு வருமானம் வந்து என்ன பிரயோஜனம், பிள்ளைங்களே இல்லையா வீட்டில், எல்லாம் பறந்துடுச்சிங்க. என்னோடய புத்தி இனத்தினால சொல்கிறேன். ஈசாக்கு தனியாகிட்டார் ஐயா, எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கட்டும். இதெல்லாம் நடக்கூடாது வாழ்க்கையில். கொஞ்சம் அதிகமாகிடுச்சு டைம், கோய்த்து கொள்ளாதீங்க. கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இறங்குவீராக. குடும்பத்தில் ஆண்டவரை கள்ளத்தனத்தினாலே வருகிற தீமைகளை பார்த்தோம். நீங்கள் நினைத்தரலும், சபையை நினைத்தரலும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும். ஏசுன தெளிக்கிறோம், ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் நிரோடு குடும்பம் சதாக்காலும் சில பசங்க இருப்பதாக, ஆமென், ஆமென்.